வணக்கம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இந்தியா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் இப்போது ஒரு புதிய சட்ட போராட்டத்தை சந்தித்துள்ளது. அமெரிக்க உச்சநீதிமன்றத்தின் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பிற்கு பின்னரும் இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் அப்படியே இருப்பதாக அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தம் வெறும் வர்த்தகம் மட்டுமல்ல, இரு பெரும் நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார பிணைப்பை வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான மைல்கல்லாகும். முன்னதாக பிப்ரவரி மாத தொடக்கத்தில் இந்திய இறக்குமதி பொருட்கள் மீதான வரிகளை 50% 18% குறைக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. 2024 ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் $129 பில்லியன் தாண்டியுள்ளது. இதில் அமெரிக்காவிற்கு வர்த்தக பற்றாக்குறை ஏற்பட்டது. இந்தியாவின் மின்னணு இயந்திரங்கள் மற்றும் மருந்துகள் அமெரிக்க சந்தையில் பெரும் பங்கு வகிக்கின்றன. இது இந்திய உற்பத்தியாளர்களுக்கு பெரும் வாய்ப்பாகும். இந்த ஒப்பந்தத்தின் நோக்கம் அமெரிக்க பொருட்களை வாங்குங்கள் என்ற ட்ரம்பின் கொள்கையை இந்தியாவில் நடைமுறைப்படுத்துவதாகும். இதற்காக இந்தியா தடைகளை நீக்க ஒப்புக்கொண்டது. இந்த திட்டத்தின்படி ரஷ்யாவிற்கு பதிலாக அமெரிக்காவிலிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் நிலக்கரியை வாங்க இந்தியா சம்மதம் தெரிவித்தது. இந்தியாவின் ஜவுளி மற்றும் உற்பத்தித் துறைகள் இந்த வரிச்சலுகை மூலம் அமெரிக்க சந்தையில் சீனப் பொருட்களுடன் எளிதாக போட்டியிட முடியும். ஆனால் பிப்ரவரி 20 அமெரிக்க உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு இந்த திட்டங்களில் ஒரு பெரும் சட்ட ரீதியான சவாலை ஏற்படுத்தியுள்ளது. அதிபர் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தன்னிச்சையாக வரி விதித்தது சட்டவிரோதம் என்று நீதிமன்றம் ஆர்டிர் பனின்று என்ற கணக்கில் தீர்ப்பளித்துள்ளது. அமெரிக்க அரசியலமைப்பின்படி வரி விதிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கே உள்ளது என்றும் அதிபர் தனது அதிகாரத்தை மீறியதாகவும் நீதிபதிகள் கூறினர். 1927 ஆண்டு அவசரகால அதிகாரச் சட்டத்தை தவறாக பயன்படுத்தியதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. இதனால் முந்தைய வரி குறைப்புகள் செல்லாததாகின. இந்த தீர்ப்பால் சற்றும் கலங்காத அதிபர் ட்ரம்ப் 1924 ஆண்டு வர்த்தக சட்டத்தின் 122 பிரிவை பயன்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளார். இந்த சட்டத்தின் கீழ் நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி தற்காலிகமாக உலகளாவிய வரிகளை விதிக்க அதிபருக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் உள்ளது. தனது வர்த்தக கொள்கைகளை தொடர இந்த வழியை பயன்படுத்தப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது இந்தியாவுடனான ஒப்பந்தத்தை காக்க உதவும். இருப்பினும் இந்த அதிகாரம் 150 நாட்களுக்கு மட்டுமே செல்லும். அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறுவது அவருக்கு பெரும் சவாலாகும். இந்த ஒப்பந்தத்திற்கு இந்தியாவிலும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. குறிப்பாக விவசாயிகள் மற்றும் சிறு உற்பத்தியாளர்கள் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். அரசியல் கட்சிகளும் இந்திய சந்தைகளை அமெரிக்க நிறுவனங்களுக்கு திறந்துவிடுவது உள்நாட்டு தொழில்களை அழிக்கும் என்று குற்றம் சாட்டுகின்றனர். இதற்கிடையில் அமெரிக்கா இந்திய சூரிய சக்தி சாதனங்கள் மீது 126% இறக்குமதி வரியை விதித்துள்ளது. எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல் உள்ளது. இந்திய உற்பத்தியாளர்களுக்கு அரசு சட்டவிரோதமான மானியங்களை வழங்குவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இது ஏற்றுமதியை வெகுவாக பாதிக்கும். ரஷ்ய எண்ணெயை தவிர்த்து அமெரிக்காவிற்கு ஆதரவாக செயல்பட இந்தியா எடுத்த முடிவு இப்போது பெரும் விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது. அமெரிக்காவிலிருந்து திரவ இயற்கை எரிவாயு மற்றும் நிலக்கரி இறக்குமதியை அதிகரிக்க இந்தியா ஏற்கனவே பல ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. விவசாயத்துறையை பொறுத்தவரை அமெரிக்க விவசாய பொருட்கள் குறைந்த விலையில் கிடைப்பது இந்திய விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும். அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் ஆப்பிள்கள் மற்றும் பாதாம் பருப்புகள் மீதான வரியை நீக்க இந்தியா ஒப்புக்கொண்டதற்கும் கடும் எதிர்ப்பு உள்ளது. மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு இந்த ஒப்பந்தம் சவாலாக அமையுமா என்ற அச்சம் எழுந்துள்ளது. இது உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்கும் என கூறப்படுகிறது. ஆனாலும் உயர்தர அமெரிக்க தொழில்நுட்பங்கள் இந்திய தொழிற்சாலைகளுக்கு கிடைப்பது உற்பத்தியை மேம்படுத்த உதவும் என்றும் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். டிஜிட்டல் வர்த்தகம் மற்றும் தரவு பாதுகாப்பு விவகாரங்களில் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால கருத்து வேறுபாடுகள் இன்னும் தீர்க்கப்படாமல் உள்ளன. அமெரிக்க தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவில் எவ்வித தடையுமின்றி செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ந்து வலியுறுத்துகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் இதுவரை இந்திய இறக்குமதியாளர்கள் அமெரிக்காவிற்கு செலுத்திய கோடிக்கணக்கான டாலர் வரி பணத்தை மீண்டும் கோர முடியும். இந்த வரி பணம் திரும்ப கிடைத்தால் இந்திய நிறுவனங்களுக்கு அது ஒரு பெரிய நிதி ஆதாரமாக அமையும். இது பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும். இந்த சட்ட சிக்கல்களுக்கு மத்தியிலும் இந்திய தூதுக்குழு வாஷிங்டன் செல்ல தயாராகி வருகிறது. உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் தொடரும் என தெரிகிறது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையிலான உறவு வெறும் வர்த்தகத்தை தாண்டியது. இது ஒரு முக்கிய பாதுகாப்பு மற்றும் மூலோபாய கூட்டாண்மையாகும். உலக அளவில் இந்தியாவின் முக்கியத்துவம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்காவுடனான வர்த்தக உறவு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதிபர் ட்ரம்பை பொறுத்தவரை அவர் தனது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையில் இருந்து பின்வாங்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறார். அவர் தனது வர்த்தக கூட்டாளிகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை விடுத்துள்ளார். பழைய ஒப்பந்தங்கள் அப்படியே இருக்கும், ஆனால் புதிய விதிகள் வரக்கூடும்.
இந்த திடீர் மாற்றங்கள் உலகளாவிய சந்தைகளில் ஒருவிதமான பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. வரும் மாதங்களில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கும். சர்வதேச முதலீட்டாளர்கள் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் முடிவுகளை மிக உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இது உலகப் பொருளாதாரத்தை பாதிக்கும். இந்தியா தனது பொருளாதார நலன்களை பாதுகாப்பதில் மிகவும் எச்சரிக்கையாக செயல்பட்டு வருகிறது. எவ்வித சமரசமும் இன்றி பேச்சுவார்த்தைகள் தொடரும். வெளியுறவு மற்றும் வர்த்தக அமைச்சகங்கள் ஒன்றிணைந்து அமெரிக்காவுடனான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட்டு வருகின்றன. இரு நாட்டுத் தலைவர்களுக்கும் இடையிலான தனிப்பட்ட நட்பு இந்த பிரச்சினைகளுக்கு விரைவில் ஒரு சுமூக தீர்வை தரும் என்று நம்பப்படுகிறது. முந்தைய சந்திப்புகளில் அவர்கள் காட்டிய ஒற்றுமை இப்போதும் வர்த்தக சிக்கல்களை தீர்க்கும் கருவியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் ட்ரம்ப் இந்தியா வர்த்தக ஒப்பந்தம் ஒரு புதிய சட்ட மற்றும் அரசியல் திருப்பத்தை சந்தித்துள்ளது. ஆனால் அதன் நோக்கம் மாறவில்லை. இந்தியாவின் பொருளாதார பயணம் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி நகர்கிறது. அமெரிக்காவுடனான உறவு அதில் ஒரு முக்கிய அங்கம். இதுபோன்ற உலகளாவிய முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்தியா தனது நலன்களை பாதுகாப்பதில் எப்போதும் உறுதியாக இருக்கும். உலக அரங்கில் அதன் குரல் ஓங்கி ஒலிக்கும். மீண்டும் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது உங்கள் செய்தியாளர். வர்த்தக தகவல்களுடன் இணைந்திருங்கள். இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது உலக அமைதிக்கும் பொருளாதார நிலைத்தன்மைக்கும் மிக அவசியமான ஒன்றாகும். எதிர்கால வர்த்தகம் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் அமையும் என்பதில் ஐயமில்லை.